அவங்க வாக்குறுதி கொடுத்த ஒரு யூனிட் மின்சாரம் கூட இதுவரை தயாரிக்கப்படவில்லை. மின்சாரம் வெளியில வாங்கணும்னு சொல்லி மின்சாரம் வாங்குவதில் கொள்ள. அது மட்டுமல்ல, போக்குவரத்து துறையில கொள்ள. கண்டக்டர் போஸ்டிங் போகணும்னா 4 லட்சம் 5 லட்சம், டிரைவர் போஸ்டிங் போகணும்னா 4 லட்சம் 5 லட்சம். இந்த மாதிரி அத்தனையிலையும் போக்குவரத்து துறையில அத்தனையிலையும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அதிமுக அரசு. அது மட்டும் இல்ல, நெடுஞ்சாலைத்துறையில கொள்ள. நெடுஞ்சாலைத்துறையில யாருமே போய் டெண்டர் எடுக்கவே முடியாது. 20% முதல்ல லஞ்சம் கொடுத்தாதான் டெண்டர் எடுக்க முடியும் இந்த அதிமுக ஆட்சியில். அது மாதிரி அதிமுக ஆட்சியில் எல்லா துறையிலும் கொள்ள. அது மட்டும் இல்ல, கல்வித்துறையில கூட கொள்ள. சாதாரணமா ஒரு பள்ளியை வைத்து நடத்தவர்கள், ஒரு கல்லூரியை வைத்து நடத்தவர்கள் இன்னைக்கு நடத்த முடியல. எதுக்கு எடுத்தாலும் ஊழல் லஞ்சம். அது மாதிரி கல்வித்துறையிலையும் கொள்ள. அது மட்டும் இல்ல, பால்வளத்துறையில கொள்ளல். அதுல நீங்க பார்த்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடி பாலை புடிச்சு வித்து அதுல தண்ணி கலந்து பாலை வித்து கொள்ளையடிச்சிருக்காங்க அதிமுக ஆட்சியில். அதுபோல அதிமுக ஆட்சியில் எதுல எடுத்தாலும் கொள்ளை கொள்ளை. ஆகையால் இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா நம்மளுடைய தலைவர் மாண்பு கேப்டன் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அது மட்டுமல்ல, 2 ஆட்சியும் அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் தோழர்களே அந்த கொடி பூரா கொஞ்சம் கீழே அப்படியே கொஞ்சம் இறக்குங்க. ஏன்னா ஆட்சியில் அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி 2 ஆட்சியிலும் பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எதுவுமே இல்லை. எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, ஆசிட், பெண்ணுக்கு மேல ஆசிட் ஊத்துறது, செயின் கத்தரிக்கிறது, இந்த மாதிரி 2 ஆட்சியிலுமே சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சேரா கிடக்கின்றது. அது மட்டுமல்ல, 2 பேருமே மதுவிலக்க கொண்டு வரங்கிறாரு. ஒருத்தர் மதுவிலக்க படிப்படியா குறைக்கிறாரு. 2 ஆட்சியாளர்கள் மட்டும்தான் சாராய ஃபேக்டரி இருக்கிறது. மதுபான ஆலை திமுக காரங்கிட்டும் இருக்குது, அதிமுக காரங்கிட்டும் இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது என்று நடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் நம்ம கூட்டணி தலைவர்கள் பாத்தீங்கன்னா அத்துணை பேரும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிற தலைவர்கள், ஏற்கனவே குரல் கொடுத்த தலைவர்கள். ஆகையால் நம்மளுடைய தலைவர் தான் முதல்வராக வர வேண்டும். இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் 6 பேருக்கு மேலேயும் யாராலும் எந்த குற்றமும் சொல்ல முடியாது. மக்கள் அனைவருக்கும் தெரியும். இன்று மக்களே தேர்ந்தெடுக்க வச்ச கூட்டணி தான் இந்த கூட்டணி. இது மக்களா தேர்ந்தெடுக்க வச்ச கூட்டணி. இது கண்டிப்பாக வருகின்ற மே மாதம் 23ஆம் தேதி நம்மளுடைய தலைவர் மாண்பு கேப்டன் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்பது உறுதி 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 என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களின் உள்ளங்களிலே நீங்க இடம் பெற்றிருக்கக்கூடிய தலைவர், ஏழைகள் வாழ வேண்டும் என்பதற்காகவே கட்சி துவங்கிய ஒரே தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள் மட்டும்தான். தான் சம்பாதித்த சொத்துக்கள் இந்த நாட்டு மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக தர்மம் செய்து இந்த இந்தியாவினுடைய தேசிய குடிமகன் விருதை பெற்றிருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். கேப்டன் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதல்வராக வேண்டும் என்பதற்காக தான் கேப்டனுடைய ரசிகர் நட்பு மன்ற தோழர்கள் அத்தனை பேரும் அரசியல் கட்சி துவங்க வேண்டும் என்று கொள்கை முடிவோடு இயக்கத்தை துவங்கி சொன்னோம். எந்த லட்சியத்திற்காக அரசியல் கட்சியை துவங்கினோமோ, எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை கேப்டன் துவங்கினாரோ, லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பதற்காக இந்த இயக்கத்தை துவங்கிய தலைவர் கேப்டன் அவர்கள் 2016ஆம் ஆண்டிலே இந்த நாட்டினுடைய தமிழகத்துடைய முதல்வராகுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகையால் அனைத்து அரசியல் கட்சி தோழர்களும் கூட்டணி கட்சி தோழர்களும் ஒன்றிணைந்து பாடுபட்டு நம்முடைய தமிழக மக்கள் மன்றத்திலே சென்று வாக்குகள் சேகரித்து கேப்டனை முதல்வராக்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்தபடியாக நாளைய முதல்வர் என்பதை விட இந்த 2016ஆம் ஆண்டினுடைய இந்த தேர்தல் முடிஞ்சு
இன்னைக்கு அதிமுக ஒரு பக்கம் ஜெயலலிதா பொய் வாக்குறுதிகளை பேசிக்கிட்டே இருக்கு அந்த அம்மா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக 2 பேரும் போகக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போறாங்களா அல்லது தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போறாங்களான்னு தெரியல. ஆனால் ஊழலுக்கு அப்பாற்பட்ட அரசியல் கட்சிகள் இருப்பது நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் தலைமையிலான இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி, தமாக இணைந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தான் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. ஆகையால் நாளைய முதல்வர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களை பேசும்படி அன்போடு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலம் மாறும், காட்சிகள் மாறும், கேள்வி கேட்டாதான் கரைகள் போகும், துணி வெளுப்பாகும், துவைத்து போட்டாதான் எது நடந்தாலும் நமக்கெனவென்று ஒதுங்கிடலாமா? தோழா தோழா வறியவர் பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் தான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது 6 கட்சி கூட்டணியின் மாவட்ட செயலாளர்களே, தலைவர் பெருமக்களே மற்றும் நிர்வாகிகளே, ஒன்றிய பேரூர் கழக, பகுதி கழக, வட்டம், மாவட்டம் எல்லாத்துக்கும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலில் வேட்பாளர் அறிமுகம். பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் கே முத்துக்குமார், சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எம் சத்யா, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் விஜயகமல், குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பி மாதேஸ்வரன் ஆகியோர் முரசனத்தில் வாக்களிப்பீர். நாமக்கல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் இளங்கோ அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிப்பீர். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஜி அர்ஜுனன் அவர்களுக்கு மோதிரம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளேன். நாங்கள் 6 பேரும் ஆறுமுகம் தான், எங்களுக்கு இறங்குமுகமே கிடையாது, ஏறுமுகம் தான். ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சியின் செயலாளராக நான் இருக்கிறேன். இருந்தாலும் எங்கள் கட்சியின் சின்னம் முரசு, அதுக்கு அடுத்தாப்போல அண்ணன் வைகோ அவர்களின் சின்னம் பம்பர சின்னம், அதுக்கு அடுத்ததாக அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களின் சின்னம் அருவாள் சித்தி நட்சத்திர சின்னம், அதற்கு அடுத்தால் போல் முத்தரசு அவர்கள் அண்ணன் முத்தரசன் அவர்களுடைய சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் கதிர் அருவாள் சின்னம். அதுக்கு அடுத்த போல எனது அன்பு நண்பராக இருக்கட்டும், அன்பு தோழர் என்று சொன்னாலும் சரி, அன்பு சகோதரன் என்று சொன்னாலும் சரி, மோதிர சின்னத்தில் அவர்களுக்கு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மோதிர சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் நான் மனப்பூர்வமாக விரும்பும் எங்கள் ஐயா ஜி கே மூப்பனார் அவருடைய பையன் ஜி கே வாசன் அவர்களுக்கு நீங்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அவர்களை என்று அவர்கள் வேட்பாளர், அவர்கள் வேட்பாளர். ஏன்னா அவர்கள்னா இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிங்கிறதுக்காக சொல்றது தானே தவிர என்ன சொல்லணும்னு பார்த்துடுறோம் கொஞ்சம். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யார் யார் அறிமுகப்படுத்துறது கரெக்டா நான் சொன்னது அப்படின்னு தான் பார்த்துடுறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த நாமக்கல் என்றாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கல்வி தான், கல்விக்கூடம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த கல்வி என்ன எந்த அளவுக்கு இருக்கு, இன்னைக்கு 2வது இடம், 3வது இடம், 4வது இடம், 5வது இடம், 6வது இடம், நாமக்கல் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா?
2 வருஷத்துக்கு முன்னாடி முதலிடமாக இருந்தது. இன்று எத்தனாவது இடம் இருக்கு, போன வருடம் எத்தனாவது இடத்தில் இருக்கின்றது. இதை யார் செய்வது? இந்த அரசியல்வாதிகள் தான் செய்வது. இங்க பறக்கும்படையை விட்டு தேவையில்லாதெல்லாம் மண்ணி தேவையில்லாதெல்லாம். ஆக கல்வியை வியாபாரமாக்கி பார்க்கறது யார்? கல்வி வியாபாரமாக்குறது ஜெயலலிதா அவர்கள் தான். ஜெயலலிதா தான் கல்வியை நல்லா போச்சுல. இங்கே தானே படிச்சிங்க, 500 மார்க் நம்ம வாங்கினாங்க. இந்த ஸ்கூலில் லஞ்சம் கொடுத்தா கொடு. ஆக பயமுறுத்தி அவங்களும் பிள்ளைகிட்ட அவ்வளோதான் வாங்குறது. ஏதோ மிரட்டி பணத்தை வாங்கிட்டு கேட்டு இல்லாட்டி அந்த தொழில். அதாவது அந்த மந்திரிகள் இங்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தா மணி, வேலுமணி, தங்கமணி, சுப்பிரமணி, அந்த மணியா இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நிதியா இருப்பான். கருணாநிதி, தயாநிதி, உதயாநிதி, கலாநிதி, தயாநிதி, அழகிரி, உதயாநிதி, இப்படி நிதி எல்லாருமே பணம் தான். இங்கிட்டு நிதி, தமிழ்ல சொன்ன நிதி, இங்கிலீஷ் மணி நிதி. 2 பேருக்கு என்னதான்? காசு தான் குறிக்கோள். காசே தான் கடவுள் அப்பாங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே காசு தான். நாங்க 6 பேருக்கு மனுஷர்கள் தெரியுது, இவங்க தான் எங்கள் தெய்வங்கள். நான் அடிக்கடி சொல்ல தெய்வத்தையும் நான் மக்களையும் நம்பினேன். தெய்வம் எப்பயும் வராது. தெய்வம் வந்து மக்கள் ரூபத்திலிருந்து இந்த கட்சி, இன்னாரோட நெல், இன்னாரோட கூட்டணி, இன்னாரோட சேரு அப்படின்னு சொல்றது யார்? இந்த மக்கள் சொல்றது தான் நான் கேட்பேன். அதே போல தான் நான் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் சொல்றது தான் நான் கேட்டிருக்கேன். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுங்கச்சாவடி, அடுத்து சுங்கச்சாவடி எல்லாருமே கேட்குறாங்க, எப்படிங்க நீங்கள் விலை குறைக்க முடியும்? மத்திய அரசு, நாங்கள் மத்திய அரசுக்கு மானியம் கொடுத்துட்டு போகிறோம். லஞ்சம் எப்படிங்க நீங்கள் வாங்குறீங்க? லஞ்சம் அதிமுக திமுக வாங்குறதில்ல, அதை நாங்கள் மானியமாக கொடுத்து போகிறோம். லஞ்ச பணம் வருஷத்துக்கு இவ்வளவு இருக்குல்ல. சரி, நான் தெரியாமல் முதலீட்டர் மாநாடுன்னு ஒன்று நடத்துனீங்க. முதலீட்டர் மாநாடுன்னு என்று அதிமுக நடத்தியது சென்னையில். எவ்வளோ முதலீடு வாங்கினீங்க, அதை எவ்வளோ கமிஷன் எடுத்தீங்கன்னு சொன்ன உங்களுக்கு கோவரும்ல. ஆனால் இது உண்மை நிலவரத்தை சொல்கிறேன். இங்கே பேசும்பொழுது எனது நாமக்கல் மாவட்ட செயலாளர் சமத்குமார் எம்எல்ஏனே வருது. ஆனால் முடிஞ்சு போச்சு இல்லை, இருந்தாலும் எம்எல்ஏ தான். அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இங்க வந்து மணல் கொள்ளை நடக்குது, மண் கொள்ளை நடக்குது. மண் இல்ல, இது இந்த மண், ஆத்து மண் அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, அடுத்து கரூர் அப்படியே போன குளித்தரை இப்படி போக போறேன்ல, திருச்சி வரைக்கும் போக போறேன்ல, போகும்போது தானே தெரியும். இங்கெல்லாம் லாரி எவன் அடிக்க வரான், யார் அப்படி நம்ம கார் கிராஸ் பண்ண எந்தெந்த லாரி எப்படி அடிக்கும்ல எல்லாமே தெரியும்ல. ஏன்னா நான் போன தடவை வரும்பொழுது மக்கள் பணி வரும் பகலில் தான் வந்தேன். வரும்பொழுது என்ன கரூர் ரோட்டு வழியாக வரும்போது பார்த்தேன், அவ்வளோ பஸ், அவ்வளோ லாரிகள். அடேங்க அப்பா, கண்ணி நடங்காது. என்ன கொள்ளை, உங்க வீட்டு கொள்ளை இல்லை, எங்க வீட்டு கொள்ளை இல்லை. இந்த கொள்ளை இன்னைக்குத்தான் தெரியுது உங்களுக்கு எல்லாருக்கும். இதற்கு காரணம் நீங்க தான் மக்களே. ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபாய் யாராவது கொடுத்தா ஓட்டு போடவே கூடாது. ஓட்டு போடுறதுனால கொள்ளை அடிக்கிறாங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களா, இல்லை காசு வாங்காம ஓட்டு போடுறீங்களா? இல்லையா, சத்தம் கம்மியா இருக்கு நடுவுல எல்லாம். அங்க பாரு, இங்க நீங்க சொல்ல உங்க பின்னாடி திரும்பி பாருங்களேன். பின்னாடி வேண்டாமா சார்? பாருங்க, எல்லாருமே வேண்டாண்டாங்க. நீங்க உட்கார்ந்தா சேர்த்தோம், உட்காருங்க. ஏன் விஜயகாந்த் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்கும் பொழுதுதான் நீ முடிச்சிட்டீங்கன்னா தான் உட்கார்ந்தா சேர்த்தான் அப்படின்னு. கருணும் நினைக்க வேண்டாம், நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் என்று, நீங்களும் தவறாக நினைக்க வேண்டாம் என்னை என்றால். நீங்கள் அதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு திரும்பி பார்க்குற எல்லாரும் தான் சொல்கிறாங்க வேண்டாம். அந்த அளவுக்கு எங்களுக்கும் அவர்களுக்கும், இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற பாரத பொருளை யுத்தம், போர் யுத்தம் கூட சொல்லலாம். போர் என்று சொல்றாங்க, அது யுத்தம் இல்லை. எங்க தர்மவான்கள் இங்கே நிற்கிறார்கள். இந்த 6 பேர் தர்மவான்கள், அவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் தான் அதர்மவாதிகள். தர்மத்திற்கும்
அதர்மத்திற்கு அதர்மம் யாரு? திமுக, அதிமுக. சரி, எங்க ஜெயலலிதாவை எங்க இன்னைக்கு லேடி, அந்த மோடின்னு லேடியா, அந்த லேடியை வந்து இங்க திட்ட சொல்லுங்க பார்க்கலாம். பிஜேபி திட்டே ஏன்னா ஜெயிலை விட்டு வெளியே வரணும், தண்டனை குறையணும்ல, அதுக்காக திட்ட இங்க திட்ட சொல்லுங்க. இவ்வளவு தூரம் திட்டத்துல கலைஞர மேடைக்கு மேடை ஏறி திட்டுறீங்களே, இங்க உங்களை திட்டுங்க பார்ப்போம். பிஜேபி உங்களை திட்டினா 2 பேரும் திட்டுற மாதிரி திட்டு, தொட்டில ஆட்டி விட்டு பிள்ளைங்கிற மாதிரி பிஜேபி பண்ணதுன்னு நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி. ஆக நீங்க, நான் சொல்றேன், நான் என்ன கேட்குறேன், நீங்க ஸ்ட்ரைட்டா பிஜேபி திட்டுங்களேன் பார்ப்போம். நீங்க யோகியர் கரெக்டானவங்களும் திட்டுங்களை பார்த்துருவோம். திட்டவே மாட்டாங்க. ஏனென்றால்னா இவங்க தப்பிக்கணும்ல இருந்து. அதனால நீங்க எல்லாரும் தயவுசெய்து, நான் கால் பதிச்சுட்டேன், நீ சும்மா உங்களை திட்டி என்ன பண்ண? ஏன்னா 3 இடத்துல பேசும் ஏன்னா மத்தியானம் வெயில் இருக்குல்ல, இல்லைன்னா காலையில சுத்த நான் தயார். வெயில் யாரும் வரமாட்டாங்க, வேண்டாங்க, விரிச்சொலி கிடக்கு வெயில் அளவுக்கு மீறி. டெய்லி டிவியில் பார்த்தா நான் கூட சுத்தலாம், நான் சுற்றுவேன் மீதி நேரம் ஏசியில். ஆனால் நீங்கள் எனக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரமாக காத்து கிடக்கிற விரும்புள்ள இந்த விஜயகாந்த். ஆகையினாலதான் நான் சொல்லுகிறேன், வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் எப்பொழுதும் மக்களுக்காக வாழ்ந்தான் சரித்திரம் பேசணும். அதை விட்டுட்டு நான் வேற யாருமே சரித்திரம் பேசணும். வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கிறதால நம்ம இதுக்காக வாழ்ந்தானே வரக்கூடாது. எதுக்காக? பணத்துக்காக. ஏன்னா நம்ம மக்கள் எவ்வளோ பணத்தை பார்த்தாச்சு. இன்னைக்கு எவ்வளோவாச்சு மாற்றம் இந்த மக்களுக்கு ஏற்றம் தான். எங்கே ஏற்றம் தரீங்க? எதில் ஏற்றம் தரீங்க? இவ்வளவாச்சு ஏற்றம். தமிழ்நாடு சென்னை முதல்ல உங்கள் அம்மா உங்களுக்கு கீழே இருக்கிற வேட்பாளர் முதல் நம்பர் வைங்க, அப்புறம் தமிழ்நாடு தலை நம்பர் வைப்போம். அதே மாதிரி உங்களை பார்த்து இப்படி கும்பிடு போடுறாங்களே, இப்படி கீழே முழங்காலு கீழே ஒரு யோகா பண்ணுறாங்களே, அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்கள நீங்கள் தலை நிமிர வைங்க பார்க்கலாம் அந்த ஆம்பளைகளை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலை நிமிர வைக்கலாம் என்பதை தாழ்மையை தெரிவித்துக் கொண்டு, எனது மக்களே திரும்ப சொல்லுகிறேன், இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடத்துகின்ற போர். இதில் வெற்றியடைய வேண்டியது யார் என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். தர்மத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம்.